அதெல்லாம் வச்சிருக்க முடியலண்டா. ஐயோ நான் கேட்பனே கட்டுறையே எனக்காக ஐயோ அவர் நான் சாமியா இருந்தாரு மனசார கட்டுறீங்கன்னாரு. ஐயோ ஐயோ அண்ணா பொங்கலை கொண்டு வருவான்னு சொன்னாருண்ணா. ஐயோ 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 என் சாமி அண்ணா மருதமலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அண்ணா மணியண்ணா முதல் கூட உங்களுக்கு எனக்கு உதவி செய்யக்கணே அண்ணா எனக்கு தலைக்கு மேல சுமைய வச்சிருக்கிறாருண்ணா. எனக்கு எதுவும் தெரியாது. ஆட்டுக்குட்டியாட்டம் கூட தானா கூட்டிட்டு வருவாரு. அண்ணா அண்ணா வீட்டுல இருக்கிற மோட்டர் கூட மாத்த தெரியாதுண்ணா. கேட்டண்ணா நானும் இருக்கிறேம்மா. யாருமே ஜோலியை போயிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்பாங்க எங்க போனாலும் இப்படி பிடிச்சிட்டு போயிட்டு போவாங்க. சாமி சாமி நான் ஒன்றும் சொல்ல அருமையான வரம் வாங்கியிருக்கிறேன் அண்ணா. அது பண்ணாரி கோயில் மாலைண்ணா. பண்ணாரி கோயில் மாலையோ நம்ம கட்டி இந்தோ அழகுக்கு பாருங்க அண்ணா. ஒன்றும் நல்லா வரம் வாங்கினேன். அவருக்கு நான் புரிஞ்சுக்கலண்ணா. 17 வயசுல ஓடி வந்து நான் பண்ணேன். நம்ம கல்யாணத்தை யுவராசன 17 வயசுல நான் ஓடி வந்தேண்ணா. அண்ணா அவருக்கு நல்ல என்னை மட்டும் அண்ணா அவங்க காலம் அண்ணா அண்ணா இங்க பாருங்க என் பிள்ளை அண்ணா என் பிள்ளை மாசமா இருந்து தவிக்குதுண்ணா. எடுத்து விளக்கி 5 மாசத்துல இருந்து என் தங்கம் எனக்கு அவங்க அப்பா பார்க்க பயந்துக்குதுண்ணா. மட்டும் பார்த்துக்கோங்கண்ணா நான் போயிடுறேண்ணா. அண்ணா எனக்கு தலைக்கு மேல ஏகப்பட்ட சுமை வச்சிருக்காங்கண்ணா. ஒரே பகையா அவருக்கு போச்சுண்ணா. பந்தியம் கட்டினாங்க அண்ணா. பந்தியம் கட்டினாங்க அண்ணா. அவங்க நேற்று கூட பேசுறாங்களே. 12 கூட தெரியாது. மணியனை விட்டு ஓடணுமே மணியனை விட்டு ஓடணுமே பிரச்சனைட்டு ஓடணுமே. ஐயோ யாருக்கிட்டையும் சொல்ல முடியலன்னா கௌரவ குறைச்சலா இருக்குது. ஓடி வந்தவங்கன்னா 9 வயசுல இருக்கு. நீங்க கொடுத்த சீட்ல படிச்சாங்கன்னா வரீங்கன்னா குடிப்பாருங்க. கோயிலில் முருகன் தாண்டி இருந்துச்சு. இருந்துச்சு நைட்ல கூட நோம்பு இருக்கிற மாதிரி இருக்கிறனே. எனக்கு கூட்டிட்டு போயிடணும் படித்தாங்கன்னா ஜோடியில தானே போகிறோம். அண்ணா எங்கள் ஜோடியை தானே பார்த்தீங்க அண்ணா. இல்லைன்னா கேட்டாரண்ணா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? பிள்ளைகளே இருக்குல்ல தகுதிமன்றத்தான பிள்ளை தகுதி மேல இருக்கிற சுமையெல்லாம் நான் எதுனால பண்ணி என் பிள்ளைங்க நீ இருந்தா தான் பிள்ளைகளுக்கு ஆதரவு. இந்த மாதிரி பேசாதம்மா. பிள்ளைகளை மனசு விட்டுரும். எல்லாம் மனசு நம்ம அண்ணாதாக பொறுப்பாக இருக்கணும். பந்தியம் போட்டாங்களே என் வீட்டுக்கு முன்னாடியே பந்தியம் போட்டாங்களே. பந்தியம் போட்டாங்களே ஆமாங்கிற மந்திரத்தை தவிர எனக்கு தெரியாது. 44 வயசுல என் வாழ்க்கை முடிஞ்சுதா? வெள்ளிக்கிழமை நாளுமா பிள்ளைகள்லாம் மனசு சாமியை பாருங்க அண்ணா. எடப்பாடி பார்த்து அவங்க அப்பா கட்டே நடுங்களே மாசமா இருக்குன்னா அவங்க
அது நீங்க பேசல பிள்ளை மனசு என்னையும் பிள்ளை மனசு விட்டுரும். நீ தைரியம் கொடுத்தீங்கன்னா தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நாங்கள் இருக்கிறோம்மா. என்ன ஒரு மாடி பார்த்துக்கலாம். Gracias.